ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் மீ ஷார்டன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸில் நான் முதல் 8 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தோம். நம்ம வந்து பி, பி, டி, டி, ஜே, கே, கே அப்படின்னு சொல்லிட்டு 8 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். அதுக்கடுத்த 8 ஸ்ட்ரோக்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த 8 ஸ்ட்ரோக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸு. ஸோ கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்லேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ். இப்போ நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்வு, இந்த ரவுண்டில் இருக்கிறத வந்து நம்ம பாதி பாதியாக பிரித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் சைட் இந்த சைடையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் அடுத்த 8 ஸ்ட்ரோக்ஸு கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸில் முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப். சரிங்களா? எஃப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரவுண்டில் இங்கே மேலேந்து இந்த கீழே, இதுதான் இந்த எஃப். அதாவது ஸ்லாண்டிங்காக போடணும். எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, மேலேந்து இங்கே பாருங்கள், என் கை நல்லா பாருங்கள், மேலேந்து கீழே இப்படி ஸ்லாண்டிங்காக. ஸோ இதுதான் எஃப். சரிங்களா? ஸோ தட் மீன்ஸ் மேலேருந்து இப்படி கீழே எஃப். சரிங்களா? இது லைட்டாக போட்டோம் அப்படின்னா எஃப். அடுத்த ஸ்ட்ரோக் பார்த்திங்க அப்படின்னா வி. இந்த இதையே நம்ம வந்து திக்காக, இந்த எஃப்ஐயே நம்ம திக்காக போட்டோம் அப்படின்னா அது வந்து வி. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இத்து. இது வந்து இத் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ இதில் கவனிங்க, நம்மளுக்கு வந்து எஃப் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பண்ணும்போது ஃபேட் எஃப்னு நம்ம வந்து படிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல என்னென்னா ஃபா அப்படின்ற சவுண்டு தான் நம்மளுக்கு, ஃபா அப்படின்ற சவுண்டு. ஸோ ஃபேட். அதே நம்மளுக்கு நடுவில் வந்துச்சு அப்படின்னா சேஃப். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். எஃப் அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஃபா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சவுண்ட் வந்து ஃபா அப்படின்றதுக்கு தான் இந்த இது. அதே நமக்கு நடுவில் வரும்போது சேஃப், இஃப் அந்த வருது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு. சரிங்களா? அடுத்து வி வந்து என்னென்னா வேட், வா. அது வந்து ஃபா, இது வந்து வா. சரிங்களா? வேட். அதே நடுவில் வந்துச்சுன்னா சேஃப். வி சவுண்டு வந்து வா, அந்த இது வருது பார்த்தீங்களா, அந்த இது சேஃப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இத்து வந்து இந்த ரவுண்டில் பாருங்கள், இந்த ரவுண்டில் இத்து வந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட், இதுதான் வந்து என்னென்னா இத்து. ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி எழுதுகிறோம். ஸோ மேலேருந்து இங்கே பாருங்கள், மேலேருந்து ஜஸ்ட்டு ரொம்ப ஸ்லாண்டிங்காகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் இப்படி எழுதணும். அதாவது இங்கேருந்து இந்த டைரக்ஷன். சரிங்களா? இத்து. ஸோ அது என்னென்னா தை. அடுத்து வந்து வெர்த்து. லாஸ்ட்டில் முடியும் போதும் சரி, முன்னாடி இருக்கும் போதும் சரி. சரிங்களா? தை, வெர்த்து. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தீ. இத்துக்கு அடுத்து தீ. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், தீசஸ், ஒர்த்தி. அந்த தீ அப்படின்னு சவுண்டு முடியுது பார்த்தீங்களா, அந்த இதுக்கான வேர்டு. இந்த இத்தையே நம்ம வந்து திக்காக போட்டோம் அப்படின்னா அதான் தீ. இத்தையே திக்காக போட்டோம்னா அதான் தீ. சரிங்களா? மேலேருந்து இந்த டைரக்ஷனில் எழுதணும், தீ. அடுத்து வந்து எஸ். சரிங்களா? எஸ்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீல், இஸ் அப்படின்னு ஒரு சொன்ன வருது பார்த்தீங்களா, சீல். அடுத்தது பேஸ், அந்த இடத்துல எஸ் சவுண்டு வருது பார்த்தீங்களா, பேஸ். அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது. நம்மளுக்கு இந்த இத்தையே நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டோம்னா அதுதான் எஸ். ஸோ இங்கே மேலேருந்து இப்படி கீழே எழுதணும், எஸ். சரிங்களா? அடுத்து வந்து ஜி. அதாவது என்னென்னா இசட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நமக்கு வந்து ஏபிசிடியில் வந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து இசட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இங்கே வந்து சவுண்டு தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஜி அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ ஜின்னு எழுதும்போது என்னென்னா, மேலேருந்து கீழே அதே எஸ்ஸை திக்காக போட்டோம் அப்படின்னா அதான் நம்மளுக்கு என்னென்னா ஜி. சரிங்களா? ஜி. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜீல், மைஸ். அந்த லாஸ்ட்டில் வருது பார்த்தீங்களா, இஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா, ஜீல், மைஸ். ஓகேங்களா?
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஷ். இஷ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஷீ, அந்த இடத்துல இஷ் அப்படின்னு ஒன்று வருது பாருங்கள், ஷீ ஷீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டேஷ் டேஷ், இது மாதிரி நிறையா வார்த்தை இருக்குது. உமனிஷ், ஸ்டைலிஷ், அக்காம்ப்ளிஷ், அந்த இடத்துல இஷ்ன்னு முடியுது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் பாருங்கள், இந்த ரவுண்டில் இங்கே இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இடம் இதுதான் வந்து இந்த இஷ். சரிங்களா? ஸோ அப்போ இதில் பாருங்கள், நம்ம மேலேருந்து இந்த டைரக்ஷனில் ஸ்லாண்டிங்காக எஃப்க்கு ஆப்போசிட்டில் எஃப் போட்டோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எழுதணும். இஷ் லைட்டாக எழுதணும். சரிங்களா? அதையே நம்ம வந்து திக்காக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி, இந்த ஜீக்கும் இந்த ஜீக்கும் இந்த ஜீக்கும் இந்த ஜீக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. சரிங்களா? இந்த ஜீக்கும் வித்தியாசம் இருக்குது. இது என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த எழுத்து எழுதும்போது அந்த ப்ரொனவுன்சியேஷனில் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஜீல், மைஸ் அந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஷர், அந்த இஷ்ஷே கொஞ்சம் திக்காக ப்ரொனவுன்ஸ் ஆகும். ட்ரெஷர், விஷன், அந்த இஷ்ஷே வந்து திக்காக வரும். விஷன் கொஞ்சம் அழுத்தி நம்ம சொல்லுவோம். விஷன், ட்ரெஷர், அந்த இஷ்யூ வந்து அந்த இது வந்து திக்காக வரும். அதான் இந்த இடத்துல ஜி. இது உங்களுக்கு எழுத தான் அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம அடுத்து இருக்கக்கூடிய 8 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஃப்பு. ஸோ இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு டைரக்ஷனில் நம்ம எழுதுகிறோம் எஃப்பு. ஸோ எஃப்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட், சேஃப், நிறையா நம்மளுக்கு இருக்குது. ஃபேனு, ஃபேசல், அந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா வார்த்தைகள் இருக்குது. அதே மாதிரி வி, எஃப்ஐயே கொஞ்சம் திக்காக எழுதணும். திக்காக எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து வி அப்படின்னு சொல்லுவாங்க. வேட், வேன், வெசல், அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி சேஃபு, ஹேவு, அந்த மாதிரி அந்த இடத்துல லாஸ்ட்டாக முடியும் போது இருக்கிறதுக்கும் வர்றதுக்கான வி சவுண்டு. அடுத்து இத்து அப்படின்றது வந்து லைட் ஸ்ட்ரோக்காக எழுதணும். லைட் ஸ்ட்ரோக்காக மேலேருந்து ஓப்பன் ப்ராக்கெட் மாதிரி லைட் ஸ்ட்ரோக்காக எழுதுவோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா தை, வெர்த்து, த, சரிங்களா, தே, அந்த த சவுண்டோட நம்மளுக்கு வந்து கூட வந்து வரும். நம்மளுக்கு அடுத்து ஃபர்தராக நிறையா வரும். முதல்ல கான்சனன்ஸை முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வேர்டு எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து தீ. இந்த இத்தையே நம்ம திக்காக எழுதணும்னா அதான் வந்து தீ. ஸோ தீசஸ், வர்த்தி, இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்துட்டு எஸ். ஸோ எஸ் வந்து சீல், பேஸ், சிஸ்டர், செக்மா, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா வார்த்தைகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஜி. இதை இசட்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ஜீன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஜி. சரிங்களா? அப்போ வந்து இந்த இத்தையே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதான் ஜி. திக்காக எழுதணும். எஸ்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதான் வந்து ஜி. சரிங்களா? திக்காக எழுதணும். ஜீல், மைஸ், ஓகேங்களா? அடுத்து இஷ். இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு கர்வ் வரணும். இந்த கர்வ் கரெக்டாக போடுங்க. கொஞ்சம் வந்து கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் எழுத கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக வந்துடும். சரிங்களா? இஷ். சரிங்களா? அதையே நம்ம திக்காக எழுதணுன்னா ஜி. ரெண்டுமே ஜி தான். நம்ம வேர்ட்ஸ் எழுதும்போது நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு போக போக ஃபர்தராக இருக்க கிளாஸில் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த கிளாஸ் வந்து நாளை கழித்து பார்க்கலாம். இதே மாதிரி அங்கே P2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 8 ஸ்ட்ரோக்ஸ் எஃப்லேருந்து ஜி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நாளை கழித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.